Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதை வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை ஆர் செல் போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி, கோல்டு, யூஎஸ்டி, ஜேபிஒய் அண்ட் ஜிபிபியூஎஸ்டி வந்து பார்த்தலாம். ஸோ யூரோஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோஸ்க்கு முன்னாடியே நான் வந்து இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். நமக்கு மோஸ்ட்டாக கீழே இருக்கக்கூடிய டிமாண்டு, அதாவது இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெய்லியோட வீக்லியோட சப்ளை வந்து கண்ட்ரோல் எடுத்தனால நமக்கு வீக்லி கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை வந்து மார்க்கெட் பிரேக் ஈவன் பண்ணணும். 4 ஹவர்னுடைய இந்த லோவை மார்க்கெட் பிரேக் வந்து பண்ணணும். ஸோ இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட்னால முடியல அப்படின்னா இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து போகும். ஸோ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறானோ இல்லையோ அது நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த டிமாண்ட் வரைக்கும் வருவான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஒன்று இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லைனா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். அப்போ தான் இந்த வீக்லியோட சப்ளைக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சாரி, இது வந்து டெய்லி லோ. ஓகேங்களா? இந்த டெய்லி லோவை எடுக்கணும். அப்போது டெய்லி லோ எடுக்கணும்னா 4 ஹவரில் நம்ம செல் பண்ணிக்கிட்டு வரலாம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு பிளானை வந்து சொன்னோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நல்லா செல் வந்து பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணுவான், என்றைக்காக இருந்தாலும் இந்த ஜோனை பிரேக் பண்ணுவான் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிட்டான். ஸோ இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இங்கே கீழே இருக்கிற டிமாண்ட் தான் ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் சோர்ச் கொடுத்துரும். அப்புறம் நமக்கு செல் வந்து ட்ரெண்ட் வந்து செல்லுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது மோஸ்ட்லி இந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி பிரேக் பண்ணால் செல்லுக்கு போயிடும். அப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சப்ளை பிளான் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த சப்ளை கிட்ட வந்துட்டு எடுக்காமல் போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னது. ஸோ இது வந்து இப்போது நமக்கு ஹண்ட்டு. ஓகேங்களா? ஹண்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் நமக்கு சம்வேர் சப்ளை இங்கே எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் எங்கேயுமே சப்ளை இல்லை, இது தவிர. இது சப்ளை. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணி இப்போது டபுள் சைடு ஸ்வீப் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸ்வீப் கொடுத்த உடனே மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கான். ஸோ சப்ளை இருக்கிற ஒரே ஒரு சப்ளை இது தான், வித்து ஃப்ளிப் ஆல்சோ. ஓகேங்களா? அப்போது இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது இதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ 4 ஹவர் இருக்குது, 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் இந்த ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக இதை கூட நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து உள்ளே வந்தானா 1 மினிட்டில் என்ட்ரி. அப்படி உள்ளே வராமல் இப்படி இருக்கான் அப்படின்னா 5 மினிட்ஸில் என்ட்ரி. ஸோ டிபி இந்த டிமாண்ட் வரைக்கும் வைக்கிறது பெட்டர். எந்த டிமாண்ட்னா இந்த டெய்லியோட டிமாண்ட் இது வரைக்கும் விற்கிறது பெட்டர். அப்படி நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போயிட்டீங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த மாதிரி என்ட்ரி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிமாண்டில் டிபி செட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அப்படி ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க, எனக்கு வந்து பெரிய ஒரு என்ட்ரி எடுத்தால் எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும் என்ன மாதிரி அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் வைக்கலாம். போகும். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு 70 to 80% சான்ஸ் இருக்குது. ஆனால் டிபி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வச்சிடலாம். கண்டிப்பாக இதை அடிப்பான். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணுவான். மிட்டிகேட் பண்ணும்போது நமக்கு டிபி எக்ஸிட் ஆயிரும். ஸோ எனக்கு நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா பெட்டர்.
ஸோ உங்கள் என்ட்ரி மிட்டிகேட் பண்ணி டிபி அடிக்கிறவர்களும் உங்களோட எஸ்எல் இப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணி வச்சிடணும். பிரேக் ஈவனில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் சேஃப். ஸோ நமக்கு இந்த ஃப்ளிப்பில் யூரோஸ்டில் என்ட்ரி இருக்குது. அடுத்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு மிட்டிகேட் பண்ணால் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டான் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டிமாண்டை பேசியிருந்தோம். மிட்டிகேட் பண்ணிட்டு ஃபோர்ஸாக ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டான். ஆனால் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து தான் லோவை அடித்து மேலே போயிருக்கான். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போகலான்ட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. கரெக்டுங்களா? அப்போது நம்ம 5 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நமக்கு பிஓஎஸ், இது பிஓஎஸ், சாரி இங்கே இருக்குது, இது பிஓஎஸ். அப்போ இது பிஓஎஸ் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பிஓஎஸ் கிடையாது. ஜஸ்ட்டு ட்ராப்பு, பேஸ் ட்ராப்பு, இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது பிஓஎஸ் ஹை எடுத்திருக்கானா? ஹை வந்து எடுக்கல. ஸோ சோர்ச் கொடுக்கல. நம்ம இன்னும் வந்து செல்லில் தான் இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறான், நம்ம இங்கே மார்க் பண்ண டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணுறான். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். ஸோ நமக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு இந்த டிமாண்டில் நமக்கு ட்ரேட் இல்லை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அதாவது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அதே டிமாண்டு தான் இந்த இடத்துல ஒரு ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 4 ஹவர் டிமாண்டில் இங்கே 4 ஹவர் டிமாண்டில் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர், இந்த ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அப்போது 5 மினிட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லோ அண்ட் ஹை, அதாவது ஒரு சோச்சை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சோச்சாக எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு சோச், சாரி இது வந்து பிஓஎஸ் எடுக்கிறோம், மேலே இருக்கிறது சோச்சாக எடுக்கிறோம். அப்போது நமக்கு டிமாண்ட் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிமாண்ட். ஓகேங்களா? இது வந்து டிமாண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ரியாக்ஷன், பேஸு, ஃபெயிலியர். ஸோ வெளியே போயிடுச்சு கேண்டல். ஸோ இது ஒரு ஃபேக். இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் எந்த ஒரு ஃப்ளிப்பும் கிடையாது. ஸோ இதுவும் ஃபேக். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, மேலே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக ஒன்றா என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நைட் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ மிட்டிகேட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு இருந்தாலும் ஒரு லாஸ் ஆகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது ஒரு லாஸ் என்ட்ரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. ஓகேங்களா? ஸோ என்னோடய கோல்டு என்ட்ரி இங்கே இருக்குது. ஓகேங்களா? டிபி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிபியை பார்த்துட்டு அப்படியே டிபி வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஓவராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹையில் என்னோடய டிபி வச்சுருக்கேன் 1:9. ஏன்னா இதோட ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ட்ரு ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட். ஸோ இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இந்த லோக்கு கீழே கூட வைக்கலாம். இதுக்கு கீழே இப்படி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு 1:14 வரும். ஸோ நான் எதுக்கு ரொம்ப கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் 15 மினிட்ஸில் நான் போய் பார்க்கும்போது இது ரெண்டுமே ஒரே டிமாண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது தெரியும். ஸோ நம்ம இங்கே 2 எடுத்தோம் பார்த்தீங்களா, அது ரெண்டுமே ஒரே டிமாண்டில் இருக்குது.
அப்போ இந்த டிமாண்டில் நம்ம ஒரு என்ட்ரி போனோம் அப்படின்னா எஸ்எல் இங்கே தானே வைக்கணும், இந்த லோக்கு கீழே தானே வைக்கணும். அதனால் ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம பிக்கராக போயிட்டு அதில் வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக என்ட்ரி ஆகிக்கலான்ட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இருந்தாலும் 1:10ன்றது கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இவ்வளோ பெரிய டிபிக்கு, இவ்வளோ லென்த்தாக வச்சுருக்கிற டிபிக்கு 1:10ன்றது ரொம்பவே கம்மி. ஸோ இதில் போயிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ட்ரியை இன்னும் வந்து சின்னதாக மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி சின்னதாக மாற்றிக்க முடியும். அப்போது அதே டிபி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அதே டிபி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:60 நம்ம டிமாண்டை பொறுத்து வச்சோம்னா ஒரு 1:45 ஆகுது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஏன் இது பாசிபிள் கிடையாது? என்ட்ரின்றது சேம். இந்த ட்ரேடுக்கும் என்ட்ரின்றது ஒரே இடம் தான். இந்த ட்ரேடுக்கும் என்ட்ரின்றது ஒரே இடம் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே டிபின்றது ஒரே ப்ரைஸ் தான், ஒரே ப்ரைஸ் லெவல் தான். ஓகேங்களா? அப்போது நம்ம அந்த என்ட்ரியும் எஸ்எல்லும் நம்ம இப்படி கம்மி பண்ணுற மாதிரி நம்ம ஒரு என்ட்ரியை பிடிக்கணும் கன்ஃபர்மேஷன் பார்த்து. அப்போது எஸ்எல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லாட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி போடலாம் வித் சேம் ரிஸ்க்குக்கு. இதுலேயும் ஒரு $100 ரிஸ்க்கு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா இந்த ட்ரேட்லேயும் $100 ரிஸ்க் தான் இருக்கும், இந்த ட்ரேட்லேயும் $100 ரிஸ்க் தான் இருக்கும். ஓகேங்களா? லாட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இதில். அப்போது ப்ராஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா இதை விட 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இது. ஏன்னா இது 1:10னா இது 1:42. அப்போது ஒரு நிறையவே அதிகமாக இருக்கும், நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பிடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கலாம். ஆனால் நிறையா டைம் மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது வந்து மோஸ்ட்லி மிஸ் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பிடிக்கும்போது நிறைய டைம் ஒரு 80% மிஸ் ஆகிடும். அந்த 20% உங்களுக்கு வந்து ட்ரேடு கிடச்சிருச்சு, ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா, டிபி ஹிட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி மிஸ் ஆகிடுறனால தான் நம்மளால் இந்த மாதிரி எடுத்து நம்ம வீடியோ போட முடியல. ஸோ பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு 1:40, 50லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் USDJPYயில். ஸோ ஓவராலாக நமக்கு இந்த சப்ளையில், அதாவது டெய்லி இந்த சப்ளை, ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் நமக்கு செல் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லி, இது வந்து 4 hour சப்ளை. ஓகேங்களா? அப்போது டெய்லியில் மிட்டிகேட் பண்ணால் 4 hourல் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ 4 hourல் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு குட்டியாக ஒரு லோவை பிரேக் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இதில் நம்ம ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒர்க் ஆயிருக்கானான்னு பார்க்கலாம். 4 hour சப்ளை, 15 minutes ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 minutes ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் எங்கே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுறோம். ஸோ இங்கே பண்ண உடனே நம்ம 5 minute போயிடலாம். ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ண உடனே லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ லோ எடுக்கல, அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டான், இங்கே வந்து ஹை வந்து எடுத்திருக்கான். ஆனால் இதில் ஒரு விஷயத்த பாருங்கள், நமக்கு 15 minutes இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ இங்கே பிரேக் ஆகிருக்கு, 15 minutesன்றது இங்கே பிரேக் ஆகிருக்கு. ஸோ 5 minute போகலாம், 5 minute போகிறோம், எங்கே பிரேக் ஆகிருக்கு, இங்கே பிரேக் ஆகிருக்கு. அப்போது இந்த பிரேக்கை கூட விட்டுருங்க. இப்போ இங்கே பிஓஎஸ்னா லோ வந்து இங்கே இருக்குது, நமக்கு இன்னுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே நமக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை தூக்கிட்டு 15 minutes போகிறோம். 15 minutesல நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். இப்போது 15 minutesல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வீப் அண்ட் இந்த இடத்துல டபுள் சைடு ஸ்வீப் ஆன் த லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்படி போகிறோம். நமக்கு நியூயார்க் டைமிங்கில் நடந்திருக்கு. நியூயார்க்கில் என்ன பண்ணியிருக்கான், ஹை அடித்து லோவாக அடிச்சிருக்கான். அப்போது இந்த என்ட்ரி ரொம்பவே வேலிடானது. ஆனால் நமக்கு என்ட்ரி போகிறதுக்கு சப்ளைவே இல்லை, இங்கே எங்கேயுமே சப்ளை இல்லை. ஓகேங்களா? எங்கேயுமே சப்ளை இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ட்ரி அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்போ எங்கேயுமே சப்ளை இல்லைன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹை
மேலே இருக்கக்கூடிய 4 ஹவர் சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறலாம். அப்போது இந்த 2 ஹையுமே பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ஹையுமே பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ யூரோ யூஎஸ்டியில் நமக்கு என்ட்ரி மார்க்கெட் கொடுக்கல. சாரி, யூஎஸ்டி ஜேபிஓவில் நமக்கு மார்க்கெட் என்ட்ரி கொடுக்கல. ஸோ அதனால் இது நம்ம ட்ரை பண்ண வேணாம், இதை எடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. யூஎஸ்டி கேடு மேலே போயிட்டுருக்கான், நமக்கு டிமாண்டுக்கு வரணும். ஜிபிபி யூஎஸ்டி என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல டைரெக்டாக என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் கண்ட்ரோல் லோ அடித்து ஹை அடிச்சிட்டான். ஸோ இந்த டிமாண்டில் நமக்கு என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நான் என்ட்ரி போட்டது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ கிளிக் ஆகிடுச்சு என்ட்ரி. ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸ் டிமாண்டு, 5 மினிட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லோவை எடுத்து இந்த ஹையை எடுத்திருக்கு. அப்போது டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிமாண்டாக வரும். ஸோ நமக்கு இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கு. இதில் நம்ம என்ட்ரி போகணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோக்கு கொஞ்சம் கீழே வைக்கிறது பெட்டர். ஸோ அப்போது மேலே வச்சுக்கலாம். நான் டிபி வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணி, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி, இந்த ஹை இங்கே இருக்கக்கூடிய ஹையை மார்க்கெட் எடுத்த உடனே என்னோட ஆர்டர் பிரேக் ஈவன். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இதில் என்ட்ரி போகிறீங்க, இதில் வந்து ஒரு என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா இதுவும் பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தா இதுவும் பிரேக் ஈவனில் தான் ரன் ஆகுது. ஸோ மார்க்கெட் அப்படி கீழே வந்துட்டாலும் நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட். சிம்பிள். ஸோ டிபி இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கும். இந்த ஹை வரைக்கும் வச்சுருக்கேன். ஹை வரைக்கும் போவான் மேலே. ஓகேங்களா? ஆனால் அது போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ ஆகட்டும். ஸோ போவான், ஹைக்கு போகணும். அதான் வந்து இப்போ இருக்க சினாரியோ. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1:25 டிபி அடித்தோன்னே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ என்னோடய யூடியூப்பில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இருந்து கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டுருங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு 6K சப்ஸ்கிரைப் எனக்கு வந்தால் எவ்ரி வீக் நான் வந்து லைவுக்கு வருவேன். அதுவே 10K சப்ஸ்கிரைப் வந்தால் டெய்லியும் ட்ரேட் எடுக்கிறத லைவாகவே யூடியூப்பில் லைவாகவே வந்து ட்ரேட் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு புது அப்டேட்டோட வரலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய். தேங்க்யூ.